Hello everyone, welcome to 100 Learning Together. This is Meenu Narayanan, your social science tutor. Okay, நாம இப்போ என்ன ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரிஸ் சாப்டர் 1 and 2 கவர் பண்ணியாச்சு, ஜியாகிரபி சாப்டர் 1 and 2 கவர் பண்ணியாச்சு. நாம இப்போ ஹிஸ்ட்ரியோட 3, 4, 5 and 6 எஸ் எல்லா சாப்டர்லயும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம இந்த வீடியோ செஷன்ல கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறோம் வித் த 8 மார்க்ஸ் பிரீஃப் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ 1 மார்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மென்டி செஷன்லையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு 1 மார்க்ஸ் எல்லாமே. அதனால இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம் அட் ஆல் ஃபார் யூ. கரெக்டா? ஸோ 1 மார்க் நீங்க ஈஸியா நீங்க படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. பட் வேர் யூ லூஸ் அவுட். ஸோ இந்த மாதிரி பிரீஃப் ஆன்சர்ஸ் டீடைல் இதெல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணும், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஸோ இங்கெல்லாம் தான் யூ மிஸ் அவுட். ஸோ அந்த கவலை இனி வேண்டாம். We will have a quick revision of all the chapters 3, 4, 5 and 6 of history. So everybody watching the video, please straight throughout the video and நாம என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ அந்த எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் டக்குன்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்க போறீங்க. எஸ், ஸோ ஐ ஆல்ரெடி வித் யோர் சோஷியல் ஹெட் நோட் புக். ஓகே, கிரேட். கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் வி ஷால் கோ அஹெட். ஓகே, ஸோ யூனிட் 3ல பாருங்க. ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார்ல, ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார் அதோட இன்ட்ரடக்ஷனே என்ன? ஸோ பிரிட்டன்ஸ், பிரான்ஸ், ரஷ்யா, ஸோ இவங்க அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தே ஃபாட் அகேன்ஸ்ட் த அலைட். ஸோ ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ திஸ் வாஸ் 1939 to 1945. இதுதான் வந்து ஸ்டோரி ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார். ஸோ எந்த மாதிரியான காசஸ் இருந்தது? ஸோ தீஸ் வேர் த காசஸ்: ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், ரைஸ் ஆஃப் ஃபாசிசம், நாசிசம் அண்ட் ஜாப்பனீஸோட எக்ஸ்பான்ஷன் அண்ட் எக்கனாமிக் டிப்ரெஷன், ஆன்டி கம்யூனிசம், அப்பீஸ்மெண்ட், மிலிட்டரேனியனிசம், நேஷனலிசம். ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸ்னாலையும் தான் வேர்ல்ட் வார் 2 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு பிரீஃப் கொஸ்டின்ஸ்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. Who are the 3 prominent dictators of the post World War I? So World War Iக்கு அப்புறம் யாரு 3 prominent dictators? Note it down. The prominent dictators post the First World War were Mussolini of Italy, Hitler from Germany and Franco from Spain. Okay, so Mussolini, Hitler, Franco. Mussolini, Italy; Hitler, Germany; Franco, Spain. Okay, so next வந்து name the Bretton Woods twins. So Bretton Woods twins ரெண்டு இன்ஸ்டிடியூஷன். என்ன ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்? வேர்ல்ட் பேங்க் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது ரெண்டும் தான் வந்து Bretton Woods twins. So the World Bank and International Monetary Fund, IMF, are referred as Bretton Woods twins. Okay, so what are the objectives of IMF? அந்த Bretton Woods twinsல ஒன்னு வந்து IMF. அதோட நோக்கம், அதோட aims and objectives என்ன? Foster global monetary cooperation, secure financial stability, facilitate international trade, promote high employment and sustainable economic growth, and reduce poverty around the world. இதெல்லாம் தான் வந்து important objectives of IMF. Okay, so global monetary cooperation all over the globe, எல்லா countries-உம் வந்து பண ரீதியா, பொருளாதார ரீதியா ஒரு கோஆபரேஷனோட ஒத்துழைப்போட இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, யாருக்கும் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது, ஃபினான்ஷியல் நிலையா இருக்கணும். அண்ட் ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட், ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட், நல்ல வேலை வாய்ப்பு, சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, ரெடியூஸ் பாவர்ட்டி அரவுண்ட் த வேர்ல்ட். இதெல்லாம் தான் IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். இது ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் செஷன் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 8 மார்க்ஸ் இன் ஹிஸ்டரியில டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ ஆஸ் வெல். ஓகே, ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 8 மார்க்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அதுல ஒன் ஆஃப் த 8 மார்க்ஸ் தான் யூஎனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ யூஎன் எப்போ வந்துச்சு? 1945ல வந்துச்சு, டு அச்சீவ் எவர்லாஸ்டிங் பீஸ் அமங் த குளோபல் நேஷன்ஸ். ஸோ என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் விங். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி எனி கவர்மெண்ட், லைக் எனி கவர்மெண்ட், UN also has the legislative, executive and judicial wing. What are the organs of UN? So please இது அப்படியே நீங்க இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Organs of the UN ஒரு பாக்ஸ் போட்டுட்டு write all these 5. Number 1, General Assembly. Number 2, Security Council. Number 3, UN Secretariat. Number 4, International Court of Justice. Number 5, ECOSOC, Economic and Social Council. Okay, General Assembly. General Assembly என்ன? It is the body in which each member state is represented. ஸோ உங்கள் ஸ்கூல் அசம்பிளியில் எப்படி எல்லா கிளாஸோட லீடர்ஸ் எல்லாம் முன்னாடி நின்று எல்லா கிளாஸுமே ரெப்ரசென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி
இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அவங்க ரெப்ரசென்ட் பண்ற இடம் தான் ஜெனரல் அசம்பிளி. இட் மீட்ஸ் ஒன்ஸ் அ இயர். நாம எவ்ரி மார்னிங் மீட் பண்ற மாதிரி அசம்பிளில யூஎனோட அசம்பிளி ஒன்ஸ் இன் இயர் நடக்கும். ஸோ இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த 2 பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க எவ்ரிபடி. ஸோ வேரின் தே டிஸ்கஸ் த இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட். எங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எங்கெல்லாம் வந்து சண்டைகள் வருது அப்படின்னு ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளி. So issues of interest and points of conflicts are being discussed here. So Security Council la enna? So Security Council nale you should remember P5. So permanent 5. US, Britain, France, Russia, China. So ivanga da vandu P5 nations. Other 10 temporary members are elected in the rotation from different parts of the world. So in the P5 தவிர்த்து 10 பேர் 15 இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரிமைனிங் 10 வந்து ரொட்டேஷன்ல எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த P5க்கு என்ன பவர், அவங்க பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஏதாவது டிசைட் பண்ணாங்க, ஸோ அது எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவங்க ஒரு நெகட்டிவ் ஓட் காஸ்ட் பண்ணி அந்த ஓட் பண்ணி தே கேன் டினை எனி டிசிஷன் மேட் பை தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் ஓட் ஆர் வீட்டோ பவர் வந்து P5 நேஷன்ஸ்க்கு இருக்கிறது. யுஎன் செக்ரட்டரியேட் பாருங்க, இது வந்து ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுஎன் செக்ரட்டரியேட்டோட ஹெட் யாரு, செக்ரட்டரி ஜெனரல். ஸோ செக்ரட்டரி ஜெனரலோட ஹெட் வந்து, ஸோ யுஎன் செக்ரட்டரியேட்டோட ஹெட் வந்து செக்ரட்டரி ஜெனரல். ஸோ இவங்களை யாரு எலெக்ட் பண்றாங்க, ஸோ இவங்களை வந்து ஜெனரல் அசம்பிளி எலெக்ட் பண்றாங்க. ஸோ ஜெனரல் அசம்பிளி யாரோட ரெக்கமெண்டேஷன்ல இவங்களை எலெக்ட் பண்றாங்க, செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன்ல. அப்போ செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன்ல என்ன பண்றாங்க, ஜெனரல் அசம்பிளி இஸ் எலெக்டிங் த ஹெட் ஆஃப் த யுஎன் செக்ரட்டரியேட். ஓகே, ஸோ ஹெட் ஆஃப் த யுஎன் செக்ரட்டரியேட் யாரு, செக்ரட்டரி ஜெனரல். அவங்கள யார் எலெக்ட் பண்றாங்க, ஜெனரல் அசம்பிளி. ஸோ யாரோட ரெக்கமெண்டேஷன்ல, செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன்ல. ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் தி நெக்ஸ்ட் ஹெட்டிங். ஸோ இதை வந்து அடுத்த ஆர்கன் ஆஃப் யூஎன் அப்படின்னு சொல்லி கிவ் த ஹெட்டிங் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்து ஜுடிஷியல் விங். ஸோ உங்களுக்கு நீதி சார்ந்த எல்லா ஜுடிஷியஸா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஜுடிஷியல் விங் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, ஹேக்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஈகோசாக். த ஹெட்டிங் இட் செல்ஃப் இம்ப்ளைஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ஈகோசாக். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். எக்கனாமிக் சோஷியல் கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஈஸியா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் என்னெல்லாம், human rights, the problems of refugees, climate change, gender equality, இது எல்லாத்தையும் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் வித்தின் தி ஆம்பிட். இது எல்லாமே வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ரீச்ல தான் இருக்கு. யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஹஸ் ஆக்டட் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ எல்லா இடத்துலையும் யுஎனோட பீஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த லெசன். நெக்ஸ்ட் லெசன் வந்து வேர்ல்ட் வார் ஆஃப்டர். ஸோ வேர்ல்ட் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார் எப்படி இருந்துச்சு, லெசன் நம்பர் 4. ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, பாக்தாத் பேக்ட். ஓகே, ஸோ பாக்தாத் பேக்ட் பத்தி வாட் டு யூ நோ அபவுட் பாக்தாத் பேக்ட்? இன் 1955, Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran. What are the countries noted down? Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran. இவங்க எல்லாரும் சேர்ந்து they signed a pact called as the Baghdad Pact in 1955. In 1958, what happened? The United States joined the organization and therefore it came to be called as the Central Treaty Organization. So this is the important point. So இப்போ என்னாச்சு, இந்த ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான், டர்க்கி இருந்த ஆர்கனைசேஷன் பாக்தாத் பேக்டை வந்து யூஎஸும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அதனால அந்த பாக்தாத் பேக்டை என்னன்னு ரீநேம் பண்ணாங்க, Central Treaty Organization rename பண்ணாங்க. The treaty was open to any Arab nation desiring peace and security in the region. So இந்த ஈரான், ஈராக் இவங்க மட்டும் இல்லாம சவுதி அரேபியா, எனி அரப் நேஷன் இந்த பேக்டை ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ் அண்ட் செக்யூரிட்டி நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கான இடம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் ஓப்பன் டு எனி அரப் நேஷன். திஸ் இஸ் அபவுட் த பாக்தாத் பேக்ட். ஓகே, ஸோ வாட் வாஸ் மார்ஷல் பிளான்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் கொஸ்டின். So Secretary of State of USA, George C. Marshall, proposed the Marshall Plan. So Marshall Plan யார் propose பண்ணா? Marshall தான். Very easy. So George C. Marshall proposed the Marshall Plan. So என்ன Marshall Plan அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, the European nations who were affected by the Second World War will be given
administrative and technical assistance along with the shipments of food, fuel and machinery by the USA. This would help them for a early recovery and in turn help USA to influence them. So in turn, so பதிலா வந்து USAவையும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. The European nations, so World War II நால அஃபெக்ட் ஆன யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் 1 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ், நம்பர் 2 டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் along with shipment. ஸோ ஷிப் மூலமா வந்து ஃபுட், ஃபியூவல், மெஷினரி இது எல்லாமே யூஎஸ்ஏக்கு அனுப்புறாங்க. ஸோ இதனால என்னாச்சு, திஸ் வுட் ஹெல்ப் ஃபார் அன் ஏர்லி ரிகவரி அண்ட் இன்டர்ன் ஹெல்ப் யூஎஸ்ஏ டு இன்ஃப்ளூயன்ஸ் தம். ஸோ யூஎஸ்ஏ வந்து யூரோப் நேஷன்ஸ் கிட்ட கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், நாங்க எல்லா ஹெல்ப்பும் ஃபினான்ஷியல், டெக்னிக்கல் எல்லா அசிஸ்டன்ஸ், ஃபுட், ஃபியூவல், மெஷினரி எல்லாமே தரோன்னு அவங்கள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த மார்ஷல் பிளான் அமைஞ்சுது. ஸோ மார்ஷல் வந்து முன்னாடி வந்து we will help the European nations affected by the world war அப்படின்னு எல்லா ரிசோர்ஸஸும் கொடுக்கறது தான் இந்த மார்ஷலோட பிளான். ஓகே, ஸோ தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்னா என்ன? The term third world countries generally refers to the development countries of the world. So developing, okay, so இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே தான் வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ். Earlier, the former colonies of Africa, Asia and Latin America were the third world colonies. ஸோ முன்னாடி வந்து ஆப்பிரிக்கால, ஏஷியால, லாட்டின் அமெரிக்கானா என்ன, சவுத் அமெரிக்கா, ஸோ இங்கெல்லாம் யூரோப்பியன் காலனிஸ், பிரிட்டிஷோட காலனிஸ், பிரான்ஸோட காலனிஸ், ஸ்பெயினோட காலனிஸ் எல்லாம் ஏஷியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கால இருந்துதா. ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் தான் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are heading towards unit 6. So identify the palayams based on the division of east and west. Okay, ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் பாளையம்ஸ், வெஸ்ட் பாளையம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க டிவைட் பண்ணி அதுல இம்பார்ட்டன்ட் பாளையம்ஸ் பத்தி எழுத போறீங்க. among the 72 பாளையக்காரஸ் there were 2 blocks, namely eastern and western பாளையம். ஸோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. the eastern பாளையம்ஸ் were சாத்தூர், நாகல்லபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் இப்பவே எழுதி வச்சுக்கோங்க, ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, 72 போட்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க, ஈஸ்டர்ன் பாளையம்ஸ், வெஸ்டர்ன் பாளையம்ஸ். ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? சாத்தூர், நகலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. வெஸ்டர்ன் பாளையம்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? உற்றுமலை, தலவங்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் பாளையம்ஸ். உற்றுமலை, தலவங்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் பாளையம் சாத்தூர், நகலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. வெஸ்டர்ன் பாளையம்ஸ் உற்றுமலை, தலவங்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகே, ஸோ இந்த பாளையத்தை ரூல் பண்றவங்க தான் பாளையக்காரர்கள். இந்த பாளையத்துக்காரங்களோட டியூட்டிஸ் என்ன? The பாளையக்காரர்ஸ் were free to collect revenue, administer the territory, settle the disputes and maintain law and order, help the நாயக் rulers to restore the kingdom. ஸோ அந்த பாளையத்தோட எல்லா வேலையுமே பண்றது பாளையக்காரர்கள் தான். They were collecting revenue, they also administer அந்த டெரிட்டரியை வந்து ஆட்சி பண்ணாங்க. ஏதாச்சும் பிரச்சனை, லார்ட் ஆர்டர் பிரச்சனைனாலும் அவங்களே வந்து தீர்த்து வச்சாங்க. they help the நாயக் rulers also to restore their kingdoms. இந்த மாதிரி எல்லா வேலையுமே பாளையக்காரர்களோட டியூட்டிஸ் தான். So what was the significance of Battle of Kalakkad? Very important question, repeated கேட்டுக்கிட்டே இருக்கிற question. இந்த Battle of Kalakkad, மஹ்ஃபூஸ் கான்ஸோட ட்ரூப் வந்து it was defeated by the huge forces of புலித்தேவர். ஸோ புலித்தேவரோட ஃபோர்ஸ் வந்து மஹ்ஃபூஸ் கானோட ட்ரூப்ஸை தோக்கடிச்சுட்டாங்க. பேட்டில் ஆஃப் கலக்காடுன்னு போட்டு ரைட், மஹ்ஃபூஸ் கான் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க புலித்தேவர். ஸோ புலித்தேவர் டிஃபீட்டட் மஹ்ஃபூஸ் கான்ஸ் ட்ரூப்ஸ். ஓகே, ஸோ தே ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாளையக்காரஸ் அண்டர் புலித்தேவர் gave an opportunity to the English to interfere directly into the affairs of திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி வந்து பாளையக்காரர்கள், அந்த புலித்தேவர் கடியில வந்து பாளையக்காரர்கள் வந்து கண்டினியூஸா வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் என்னை எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க பிரிட்டிஷ். ஸோ இட் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு த இங்கிலீஷ் டு இன்டர்ஃபியர் டைரக்ட்லி இன் டு த அஃபேர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியோட அஃபேர்ஸ்ல ஸோ இந்த பாளையக்காரர்கள்லாம் இங்க ரொம்ப ஃபோக்கஸா எதிர்த்துக்கிட்டே இருக்காங்களா. அப்போ இங்கிலீஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சரி திருநெல்வேலியோட அஃபேர்ஸ்ல நம்ம டைரக்டா இன்டர்ஃபியர் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி they decided. So this is the significance of Battle of Kalakkad. So first point என்ன, நாம புலித்தேவரோட ஃபோர்ஸ் வந்து we defeated மஹ்ஃபூஸ் கான். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது to interfere into the affairs of திருநெல்வேலி. ஓகே, ஸோ ஹீரோயிக் ஃபைட் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆல்ரெடி நம்ம 8 மார்க்ஸ் ரிவிஷன்ல பார்த்துட்டோம். ப்ளீஸ் கோ டு த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 8 மார்க்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அந்த வீடியோக்கு போய்
எல்லா 8 மார்க்ஸையும் தரோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கிருந்து உங்களுக்கு பப்ளிக்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ டிஸ்கஸ்ட் ஓவர் தேர். ஸோ ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் இஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ புட் அப் ஹியர். ப்ளீஸ் கோ அண்ட் ரிவைஸ் இட். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ ஹாவ் திஸ் நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையத்துக்காரரா பாண்டிய கட்டபொம்மன் நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வராரு. The company administrators did not give him much importance. ஸோ அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா என்ன, நாம ஏதாச்சும் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி. பட் சூன் செவரல் ஈவெண்ட்ஸ் லெட் டு த கான்ஃபிளிக் பிட்வீன் ஹிம் அண்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அகேன்ஸ்டா. ஸோ வென் கட்டபொம்மன் refused to pay the land revenue, he was asked to meet Jackson, the company official. ஸோ ஜாக்சன் துறையை போய் மீட் பண்ணோம்னு சொல்லி ராமநாதபுரத்துக்கு வர சொன்னாங்க. அங்கே வேணும்ட்டே அவரை கால் கடுக்க நிறைய நேரம் நிற்க வச்சுட்டாங்க. வேர் ஹி ஹேட் டு ஸ்டாண்ட் ஃபார் hours பிஃபோர் த ஒஃபிஷியல். கட்டபொம்மன் somehow இது வந்து சரி வராதுன்னு சொல்லி he somehow escaped from there. On his return to பாஞ்சாலங்குறிச்சி அவர் சும்மா வரல. He represented himself to the Madras Council about how he was ill-treated by the collector of Jackson. ஸோ எப்படி வந்து அவரை இல்ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணவும் கவுன்சில் வந்து ஸோ யாரெல்லாம் இருந்தாங்க இந்த கவுன்சில்ல, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, the committee found that கட்டபொம்மன் was innocent and Jackson was dismissed from the service. ஓகே, நீ தான் தப்பு பண்ண, நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஜாக்சனை தூக்கிட்டாங்க சர்வீஸ்ல இருந்து. Therefore after கட்டபொம்மன் ஸோ உங்களுக்கு என்னாச்சு, confronted with the English. ஸோ இங்கிலீஷ்க்கு அகேன்ஸ்டா மருது சகோதரர்களோட சேர்ந்து he just continued this fight. கட்டபொம்மன் was asked to surrender, but his evasive reply, நான் ஏன்பா சரண்டர்னு ஒரு திமிர ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. ஸோ இது என்னாச்சு, மேஜர் பன்னேர்மனை ப்ராம்ப்ட் பண்ணிருச்சு, தூண்டி விட்டுருச்சு டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட். த மேஜர் சூன் சீஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இவர் இப்படி என்ன நம்ம வந்து சரண்டர் ஆகுன்னு சொல்றோம், இப்படி வந்து இவேசிவா ரிப்ளை பண்றாருன்னு சொல்லி அவரோட கோட்டையை வந்து அட்டாக் பண்றாரு மேஜர் பன்னேர்மன். ஸோ சீஸ் பண்ணிட்டாங்க பாஞ்சாலங்குறிச்சியை. கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை வேர் ஹி வாஸ் கேப்சர்ட். ஸோ புதுக்கோட்டையில கேப்சர் பண்ணி அங்க ஒரு கோர்ட் ட்ரையல் நடக்குது. ஸோ அங்க வந்து ஹி பிரேவ்லி அட்மிட்டட் ஆல் த சார்ஜஸ் லெவல்ட் அகேன்ஸ்ட் ஹிம். எல்லாத்தையும் ஆமா, எல்லா பாளையக்காரர்கள் முன்னாடி நான் தான் இது பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஹி வாஸ் ஹேங்க்ட் ஃப்ரம் த டேமரன் ட்ரீ இன் த ஓல்ட் ஃபோர்ட் ஆஃப் கயத்தாறு ஆஸ் வெல். ஓகே, ஸோ அந்த கயத்தாறுல அவர் வந்து ஹி வாஸ் ஹேங்க்ட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ நம்ம தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், சிக்ஸ்த் லெசன் பார்த்தாச்சு. ஃபிஃப்த் லெசன் பார்க்கலையே, குயிக்கா பார்த்துடலாமா? எஸ். So this is unit 5 here. So unit 5ல 4 articles of faith laid down by Maharishi Debendranath Tagore. So இங்க பாருங்க, இங்க நம்ம 4 articles by Tagore அதை வந்து சிம்பிளா ஒரு மைண்ட் மேப்ல சொல்றோம். So everybody pay attention here. இங்க நாம வந்து we are learning to make a mind map as well. So இந்த மாதிரி நீங்க படிக்கும் போது hints டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பும் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். Okay, so this will be useful, very very useful for your final revision. Okay, so that is why ஒரு மைண்ட் மேப்பும் எல்லாரும் லே டவுன் பண்றதுக்கு இந்த வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஓகே, so 4 articles of தேபேந்திரநாத் டாகூர் என்னன்னா, so in the beginning there was nothing. so God தான் வந்து only super being அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so next என்ன சொல்றாரு, so next he says that only God of truth. So God of truth, சத்தியம் தான் வந்து God. Infinite wisdom இருக்கு, goodness இருக்கு, power இருக்கு. God is eternal, omnipresent. Godக்கு அழிவே இல்லை, அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு தேபேந்திரநாத் டாகூர் சொல்றாரு. So then he says our salvation. ஓகே, ஸோ நம்மளோட முக்தி, நம்மளோட மோக்ஷம் அது வந்து it is in the God in this world depends on the belief and worship. நாம எப்படி வந்து காடை வந்து நம்புறோமோ, நாம எப்படி வந்து அவங்கள வழிபடுறோமோ, அதுலதான் நம்மளோட சோலோட பர்பஸ், சால்வேஷன், முக்தி எல்லாமே இருக்கு. ஸோ அவர் பிலீஃப் இஸ் இன் காட். ஸோ காடை லவ் பண்றதும் அவரோட அவரோட ஆசையை நிறைவேற்றுறதும் தான் வந்து நம்மளோட பிலீஃப் அப்படின்னு சொல்லி தீஸ் ஆர் த 4 beliefs of தேபேந்திரநாத் டாகூர். ஓகே, ஸோ ஃபைனலா இதெல்லாம் தான் பிலீவ்ஸ் ஆஃப் தேபேந்திரநாத் டாகூர். ஓகேயா, காட் இட்? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர் த 4 articles of faith by தேபேந்திரநாத் டாகூர்? இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துட்டு
நீங்க வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி யூ கேன் ஃபார்ம். ஓகே, திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் யூ ஷுட் ஃப்ரேம் அ மைண்ட் மேப். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து see here மகாதேவ் கோவிந்த் ரணடேயோட கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம எம்ஜிஆர். ஓகே, ஆனால் இவரோட பேர் வந்து ராமச்சந்திரன் இல்லை, மகாதேவ் கோவிந்த் ரணடே. ஸோ கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இவர் ஒரு கிரேட் சோஷியல் ரிஃபார்மர். ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜஸ். ஓகே, ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜஸை ஆதரிச்சாரு. இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜை அட்வொகேட் பண்ணாரு. ஸோ அட்வொகேட்டட் அப்படிங்கிறத யூ கிவ் த பிரான்ச்சஸ். இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ விமனையும் டிப்ரெஸ்ட் கிளாஸஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்களோட ஸ்டேட்டஸ்ன்னு கொண்டு வந்தாரு. அண்ட் ஹி ஆல்சோ ஃபவுண்டட் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். பூனால சார்வஜனிக் சபா ஒன்று கொண்டு வந்தாரு. ஸோ எல்லா சார்வஜனிக்னா ஆல் த பீப்புள் தே ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் பூனா சார்வஜனிக் சபா. டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி, இது எல்லாமே கொண்டு வந்தது யாரு? எம்ஜிஆர், மகாதேவ் கோவிந்த் ரணடே. ஓகே, ஸோ இப்படி வந்து நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மைண்ட் மேப்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து 2 மார்க்ஸ்ல இந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ராமலிங்க அடிகள் அப்படின்னாலே என்ன? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அவர் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு செடி வந்து அதுக்கு தண்ணி இல்லாம வாடினா கூட அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகுமாமா. ஸோ அந்த மாதிரி he was having full love, mercy, compassion, responsibility towards plants and living beings. எல்லாத்துக்கிட்டையும் வந்து அன்பு, கருணை, நேசம், பாசம் எல்லாமே இருந்தது அவருக்கு. ஸோ கம்பேஷன் வந்து இல்ல, who lacks compassion, யாருக்கிட்ட மற்ற உயிரினத்துக்கிட்ட கம்பேஷன் இல்லையோ, அந்த சஃபரிங் பீப்புளை பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே போறாங்களோ, தே ஆர் ஹார்ட் ஹார்ட்டட். அவங்களோட விஸ்டம், அவங்களோட அறிவு வந்து கிளவுடடா இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி யார் வந்து மற்ற உயிரினங்கள் மேல அன்பு காட்டலையோ, தே ஆர் ஹார்ட் ஹார்ட்டட், கல் நெஞ்சுக்காரங்க, அவங்களோட விஸ்டம் இஸ் கிளவுடட் அப்படின்னு ராமலிங்க அடிகள் பிலீவ்ட். ஸோ ஹி எஸ்டாப்ளிஷ்ட் சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865ல, சமரச வேத சன்மார்க்க சங்கம். அண்ட் தென் அதை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு ரீநேம் பண்ணார் 1872ல. ஒரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஃபார் எவ்ரி ஒன், யார் வேணா அங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு ஒரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகே, ஸோ யூடியூப்ல யூ ஹேவ் த ஜூம் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ நீங்க பாஸ் பண்ணிட்டு இப்படி வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கிளியரா தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பிரீஃப் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பிரீஃப் ஆன்சர்ஸ் ஆஃப் திஸ் லெசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா you have this. So this is also இப்போ வந்து பிரம்மோ சமாஜ். ஓகே, ஸோ பிரீஃப் ஆன்சர்ல பிரம்மோ சமாஜ் பத்தி கேட்டாங்கன்னா just for the idea of mind map I'm showing you this. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் மைண்ட் மேப்ஸ் போடலாம். ஓகே, ஸோ பிரம்மோ சமாஜ் என்ன பண்ணிச்சு? சதி, சைல்ட் மேரேஜ், பாலிகேமி. ஸோ ஒருத்தர் வந்து நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து பாலிகேமி. இது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா வந்து கண்டிச்சு இது எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிட்டாங்க. He also advocate, பிரம்ம சமாஜ் மூலமா advocated women and western societies. விமனுக்கு எஜுகேஷன் இருக்கணும், வெஸ்டர்ன் சொசைட்டிஸோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வெஸ்டர்ன் சயின்சஸோட இதை வந்து இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி they brought this. So பிரம்மோ சமாஜ் 2 வகை, abolished sati, child marriage, polygamy, advocated women education and western sciences in schools and colleges. Clear-ஆ? Okay, so next we will look at the most important detail answers asked from this lesson. ஸோ இந்த லெசன்ல இருந்து ரிப்பீட்டடா எந்த டீட்டெயில் ஆன்சர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவாமி விவேகானந்தா. ஓகே, சுவாமி விவேகானந்தா அண்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சா பத்தின ஒரு டீட்டெயில் ஆன்சர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ரீஃப்ல பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் பத்தி கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தென் யூ ஹாவ் திஸ் டீட்டெயில் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தா வந்து இந்தியன் சொசைட்டியை ரீஜெனரேட் பண்றதுக்கு, ரீஜெனரேட்னா என்ன? புதுப்பித்தல். ஸோ சொசைட்டியை கம்ப்ளீட்டா வந்து புதுப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தாங்கிறது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர் யாரு? ஹி வாஸ் அ சிம்பிள் பிரீஸ்ட் ஆஃப் கொல்கட்டா. ஸோ ஹி கெயின்ட் பாப்புலாரிட்டி. அவர் எப்படி பிரபலமானாரு? பை எம்பசைசிங் ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் பை சிங்கிங் பஜன்ஸ்.
ஸோ அவங்க வந்து பஜன்ஸ் பாடி அவங்க வந்து அவங்களோட காடோட யூனியனை ஃபீல் பண்ணாரு. He declared that the manifestations of the Divine Mother were infinite. Jiva is Shiva, means all living God, all living beings are God. ஸோ லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே வந்து கடவுளுக்கு சமம். ஜீவா இஸ் சிவா அப்படிங்கிறது தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பிலீஃப். He insisted not mercy, rather service. ஸோ கருணை மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேவை பண்ணணும். சர்வீஸ் ஃபார் மேன் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படிங்கிறத வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பிலீஃப். ஸோ இதெல்லாம் நீங்க கோட்ஸ்ல எழுதணும். சர்வீஸ் ஃபார் மேன் இஸ் ரிகார்டட் as சர்வீஸ் டு காட். ஸோ அவரோட டெத்க்கு அப்புறம் 1886ல அவரோட டிசைபிள்ஸ், அவரோட சீடர்கள், எஸ்பெஷலி சுவாமி விவேகானந்தா established Ramakrishna Mission, which undertook not only religious activities but also so அது மட்டும் இல்லாம social and religious causes மட்டும் இல்லாம he also started for education, health care, relief. ஸோ ஏதாச்சும் டிசாஸ்டர் கெலாமிட்டிஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து ரிலீஃப் ப்ரொவைட் பண்றது. ஸோ இது எல்லாமே எம்பசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. விவேகானந்தா எம்பசைஸ்டு கல்ச்சுரல் நேஷனலிசம் அண்ட் மேட் அ கால் டு த இந்தியன் யூத் டு ரீஜெனரேட் த ஹிந்து சொசைட்டி. ஓகே, ஸோ அவரோட ஐடியாஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து எதுலையும் இன்ஃபீரியர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ இன் ரிலேஷன் டு த மெட்டீரியலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த வெஸ்ட். ஸோ வெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வெஸ்ட் அந்த யூரோப்பியன்ஸ் அப்படின்னால இந்த லக்ஸூரியஸ் ட்ரெஸ்ஸு, லக்ஸூரியஸ் அவங்க பேசுறது அப்படி இப்படின்னு அவங்கெல்லாம் வந்து மெட்டீரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் தான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சுவாமி விவேகானந்தர் பயங்கரமான ஹை ரோல் ஹி ஹாஸ் கிவன் டு அஸ். ஸோ அந்த ஆர்த்தடாக்ஸ் இந்து, லோவர் காஸ்ட் இவங்க எல்லாரையுமே வந்து அலோவ் பண்ணோம் டெம்பிள்ஸ்க்கு. ஸோ அதே சமயம் விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி ரீகிண்டில் த டிசையர் ஃபார் த பொலிட்டிக்கல் சேஞ்ச் among many western education young Bengalis கிடையில. ஸோ ஹி வாஸ் இன் பெங்கால். ஸோ அவர் வந்து யங் பெங்காலிஸ் கிடையில நம்ம வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா நாம தான் போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணாரு. ஓகே, எஸ். ஸோ திஸ் வாஸ் அபவுட் சுவாமி விவேகானந்தா. ஸோ இது வந்து பாருங்க, இந்த மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு சிம்பிளா ப்ரிசைஸா ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸோ யூ கேன் ஜூம் இன் ஹியர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஜீவா இஸ் சிவா, சர்வீஸ் டு காட், ஸோ ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட், சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமி விவேகானந்தாவோட டிசைபிள்ஸ் எல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட டிசைபிள் சுவாமி விவேகானந்தா எஸ்பெஷலி ராமகிருஷ்ணா மிஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸோ ஏதாச்சும் கெலாமிட்டிஸ், ஏதாச்சும் டிசாஸ்டர் இருந்ததுன்னா அங்கே ரிலீஃப் ப்ரொவைட் பண்றதுக்கு எல்லாம், இந்த ஃபுட் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ சுனாமி டைம்ல, ஃப்ளட் டைம்ல ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அதான் ரிலீஃப் இன் த டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ். இது எல்லாமே கொண்டு வந்தாங்க சுவாமி விவேகானந்தா அண்டர் ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ சுவாமி விவேகானந்தாவோட ஐடியாலஜி எப்படி இருந்தது? ஸோ ஹி வாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி. இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இவங்களுக்குள்ள ஆம்பிஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இவங்களை வந்து எல்லா ஹிந்து ரிச்சுவல்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் யங் பெங்காலிஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கான கம்ப்ளீட் டிசைரை வந்து தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லி he believed. ஸோ இதெல்லாம் தான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தா டு த இந்தியன் சொசைட்டி. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில் ஆன்சரையும் கம்ப்ளீட்டாக கம்ப்ரைஸ் பண்ணி ஹிண்டாக மைண்ட் மேப்ஸில் இந்த மாதிரி கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில் ஆன்சர்ஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதே ஃபார்மேட்டை நீங்கள் எல்லா டீட்டெயில் ஆன்சர்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ப்ரிசைஸாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் மைண்ட் மேப்ஸ் மூலமாக யூ கேன் ஈஸிலி மெமரைஸ் அண்ட் ரிமெம்பர் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ கிவ் மீ யுவர் ஃபீட்பேக் அண்ட் த கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ எல்லாரும் இந்த சோஷியல் எக்ஸாம் சூப்பராக பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் you should score centum and you should increase your total score. Okay, so all the very best everybody. Thank you.